மாச வார கடைசியில் அப்பா 50 ரூபாய் கொண்டு வருவார். நான் இதை சொல்லியிருக்கேன், பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன். 50 ரூபாய் கொண்டு வருவார். அடுத்த நாள் எங்களுக்கு அதான் கரிசோறு, வாரத்துக்கு ஒரு நாள். சாட்டர்டே நைட் அப்பா கொண்டு வரல, ஏதோ அம்மா கோச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. நாளைக்கு குழந்தைங்களுக்கு என்ன அப்படின்னு கோச்சிக்கிட்டு வர வேண்டிய காசு ஏன் வரல. அப்பா, எங்க அப்பா சூப்பர். அம்மாவாவது குரல் எடுத்து ஏதாவது சொல்வாரே தவிர அப்பா சிவபெருமான் மாதிரி சைலண்டா இருப்பார். தியானத்துல போயிடுவார். அம்மா சண்டை அப்படி குரல் உயர்ந்தாலும் தியானத்துல போய் சைலண்ட் ஆயிடுவார். அப்பா சத்தம் போட்டு நான் பார்த்ததே இல்லை. என்னமோ சொன்னாரப்பா, பிள்ளைங்க தூங்க அப்படின்னு மட்டும். ஒரு பால்கனி, அங்க இந்த மாதிரி ஒரு தெருவிளக்கு, இந்த லைட் போய் உள்ளேருந்து என் ஜோல் நான் எடுத்துட்டு வா, அம்மா எந்திரிச்சிட போறா, தெரியாம எடுத்துட்டு கனக்குது. எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். உள்ள இருந்து ஒரு பெரிய புக் எடுக்கிறார். ரத்னா கேஃப்ல வந்து இறங்கினா தெருவில் போட்டு புக்கு வித்துட்டு இருந்தான். பாப்பா, நீ பேச்சு போட்டிக்கலாம் போறியா, புக்கா படிக்கிறியா? இந்த புக்கு பார்த்தா இவ்வளோ பெரிய புக்குன்னா எவ்வளோ விஷயம் இருக்கும் உள்ள. என் பிள்ளைக்கு தான் தமிழ் படிக்க தெரியுமே. அந்த புக்கு விலை என்னன்னு பார்த்தா 50 ரூபான்னா, 50 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய புக்கா? 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். அதான் அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அந்த புத்தகத்தை எடுத்தையா, எடுத்து 8ஆம் கிளாஸ் படிக்கிறேனா, அந்த புத்தகத்தை எடுத்து அந்த லைட் வெளிச்சத்தில் இப்படி பார்க்குறையா, திருமூலர் எழுதிய திருமந்திரம்.